ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான முறையில் எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 சின்ன சைஸ் பட்டை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சாலி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கீரை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி ஊற வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசி, அப்புறம் 1 கப் கட்டியான தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும். இந்த பச்சரிசியையும் வறுத்த பாசிப்பருப்பையும் 2 தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் முழுசாக வச்சுக்கோங்க. 10 பூண்டு பல் முறித்து வச்சுக்கோங்க. 2 கீரி, 4 பச்சை மிளகா, நல்ல பழுத்த தக்காளி, 1 பெரிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம், இதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 லிட்டர் குக்கர் நான் எடுத்திருக்கேன். இந்த குக்கர் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக நீங்கள் எண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 4 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதை போட்டு வெடிக்க விடுங்க. இது நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி அதுவும் வெடிக்கட்டும். அது வெடித்ததுக்கப்புறம் அதில் நம்ம சாலி அரிசியையும் ஜீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம், அதை கட் பண்ணதை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம், அப்புறம் 10 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் இல்லையா, 4 பச்சை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய், அப்புறம் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, 1 தக்காளி சொன்னோம் இல்லையா, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை இதை இஞ்சி பூண்டை வதக்குனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதை போட்டுட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுறேன். இதை 3ஐயும் ஒன்றாவே நான் எண்ணெயில் வதக்கி விடுறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம புதினா 1 கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு 2 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. 1 கைப்பிடி அந்த கடலைப்பருப்பை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசியையும் வறுத்த பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கலந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த விதமான மசாலா அடிஷ்னலாக மிளகாத்தூளோ மஞ்சள் தூளோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இவ்வளோ தான் ஸ்பைசஸ். இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியையும் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில் ஒரு தடவை வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணியோட மெஷர் 1 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி. இப்போ நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ 2.5 டீஸ்பூன் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 8 கப் தண்ணி, இந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி விசில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வருது. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். குக்கரை மூட போகிறோம். மூடிட்டு விசில் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளவு நல்லா கொதிச்சிட்ருக்குன்ட்டு. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலை. நீங்கள் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா கேரட், நீங்கள் என்ன வெஜிடபிள் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பால், 1 கப் தேங்காய் பால் நல்ல திக்காக ஒரு சின்ன தேங்காயிலேருந்து எடுத்து வச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதிச்சா போதும். நல்லா வெந்துருச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி இதை விட உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் 8 கூட இன்னும் 2 கப் வந்து தண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்கிறதுனால நாங்கள் இதே 8 கப் தான் வைப்போம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையும் மல்லிக்கீரையும் ஆட் பண்ணலாம். அதாவது மல்லி இலை, கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லியும் கீரையையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்கீரையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒரு டேஸ்ட் வந்து மாறிடும். முருங்கைக்கீரையை வந்து எப்பயுமே கடைசியாக ஆட் பண்ணணும். ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் ட்ரெடிஷ்னலாக முறையில் நோம்பு கஞ்சி காய்ச்சுவோம். ஸோ எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணாத நோம்பு கஞ்சி. ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல வந்து ப்ரோட்டீன் ரிச், அயன் ரிச், அப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களான வெந்தயம், சாலி அரிசி எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நோன்பு திறந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு போரிட்ஜ் நோன்பு கஞ்சி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். If you have any comments, please give your comments in the comment section. உங்களோட ஃபீட்பேக்கும் எந்த விதமான டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.